நம்ம ஊரில் சில குடிமகன்கள் தங்களோட ட்ரெஸ்ஸு கீழே விழுறது கூட தெரியாமல் டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாம் உள்ளே போன அந்த உற்சாக பணத்தினால தான். ஆனால் ஜெர்மனியில் டான்ஸ் ஆடியே செத்து போனவங்கள பற்றி தெரியுமா? வாங்க இந்த பதிவில் பார்ப்போம். 1518 ஜூலை மாதம் ஜெர்மனியில் ஸ்ட்ராஸ்புர்க் என்ற நகரம் ரோட்டில் ஃப்ராட்ரோஃபியா என்ற பெண்ணு நடந்துகிட்டு இருந்தவங்க திடீர்னு டான்ஸ் ஆட தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் அந்த பக்கம் போனவங்க வரவங்க லைட்டாக பார்த்து சிரித்தாலும் அந்த பெண் அதை கண்டுக்கவே இல்லை. தொடர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸு 1 மணி நேரம் ஆணுச்சு, 2 மணி நேரம் ஆணுச்சு, பல மணி நேரம் ஆணுச்சு, பல நாட்கள் ஆயிடுச்சு. தொடர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டான்ஸில் ஆரம்பத்தில் சில நாள் கழிச்சு ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க, அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. பிறகு 50 பேர் சேர்ந்தாங்க, அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. பிறகு 100 பேர், மொத்தம் 400 பேர் இந்த டான்ஸில் கலந்துக்கிட்டாங்க. மற்றவங்க ஏன் டான்ஸ் ஆடுறாங்க, எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்கலாம் கேள்வியெல்லாம் கேட்கல, தொடர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. விஷயம் தெரியாமல் அதிகாரிகள் இதை தெய்வீக சாபம், அதாவது கடவுளின் செயல் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல ஒரு மேடையை போட்டு இசைக்கலைஞர்களை வரவழைச்சி அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் அமைக்க சொல்லிட்டாங்க. டான்ஸ் ஆடினவங்க தொடர்ந்து ஆடினாங்க, ஆடிக்கிட்டே இருந்தாங்க. பல நாட்கள் ஆயிடுச்சு. தொடர்ந்து டான்ஸ் ஆடினதுனால சோர்வடைஞ்சாங்க. சில பேருக்கு இதய நோய், பக்கவாதம், நீரிழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப தளர்வடைஞ்சாங்க. இருந்தாலும் டான்ஸ் ஆடுறதை விடலை. நாட்கள் ஆக ஆக ஒவ்வொருத்தராக சோர்வடைஞ்சு மரணமடைய ஆரம்பித்தாங்க. கடைசியில் அந்த 400 பேரும் இறந்தாங்க. பிறகு தான் இந்த விஞ்ஞானிகள் ஏன் இவங்க டான்ஸ் ஆடினாங்க, எதுக்கு டான்ஸ் ஆடினாங்க, ஒரு கட்டத்தில் தான் தெரிஞ்சு தங்கள் உடம்பை கட்டுப்படுத்த முடியலை, தங்கள் விருப்பம் இல்லாமலேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சன. அந்த காலத்தில் ஜெர்மானிய மக்களால் சாப்பிடப்பட்ட ஒரு ரை என்ற தானியத்தில் கிளேவிசெப்ஸ் பர்பூரியா என்ற பூஞ்சை இருந்தது கண்டுபிடிச்சாங்க. அந்த பூஞ்சையில் எர்காட் என்ற நச்சுப்பொருளை உற்பத்தி பண்ணிச்சு. அந்த எர்காட் நச்சுப்பொருள் சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். தசை சுருக்கம், நடுக்கம், உடல் நம்மளோட விருப்பமின்றி தானாகவே செயல்பட ஆரம்பிக்கும். கூடவே ஹாலுசினேஷன் எனப்படும் மாயை ஏற்படுத்தியது என்பதை கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் சில விஞ்ஞானிகள் இந்த ஆராய்ச்சி முடிவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் இந்த நோய்க்கு ஒரு பேர் வச்சாங்க, டான்சிங் பிளேக். இந்த டான்சிங் பிளேக் எப்படி வந்துச்சோ அப்படியே பல வாரங்கள் கழித்து தானாகவே அடங்கி போய்விட்டது. ஆனாலும் இன்னைக்கு வர இந்த டான்சிங் பிளேக்கு சரியான காரணம் தெரியல. வரலாற்றில் பல விசித்திரமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதில் இந்த கூட்டு மனநோய், மாஸ் ஹிஸ்டீரியா சம்பவங்களும் ஒன்று.